அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில நம்ம பார்க்க போறது இருதயத்துக்கான முத்திரைகள் பார்க்க போறோம். அது ஒரு சில முக்கியமான முத்திரைகள் மட்டும் நம்ம உங்களுக்கு சொல்றேன். அது எப்படி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதலாவது முத்திரை அப்பான வாயு முத்ரா. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆள்காட்டி விரல இந்த கட்டை விரலோட அடிப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா? இந்த கீழே இதுல இப்படி அழுத்தம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த நடுவிரல மோதிர விரல் அப்புறமேட்டு கட்டை விரல் மூணுத்தையும் நம்ம இப்படி சேர்க்க போறோம். சுண்டு விரல நேரா வச்சிருங்க. இதுக்கு பேர் அப்பான வாயு முத்ரா. அப்படி இல்லைன்னா இருதய முத்ரா அப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். இருதயத்துக்கான முத்திரைங்கிறதுனால அப்படி அந்த பேர் அப்படி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த கையிலையும் நம்ம வைக்க போறோம். இந்த முத்திரைகள் எல்லாமே செய்யும் போது 2 கைகளுமே செஞ்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஆள்காட்டி விரல இந்த கட்டை விரல் கீழ் பகுதியில வச்சிடுறோம். இந்த மோதிர விரலையும் நடு விரல அப்புறமேட்டு கட்டை விரலையும் 3 நுனியை சேர்த்துறோம். சுண்டு விரலை இப்படி நீட்டி வச்சிரும். இப்போ அப்படியே திருப்பிட்டு அப்படியே நம்ம மடியில வைக்க போறோம். கால் நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சுக்காசனால உட்காராத, சப்பளங்காலில் உட்காந்துக்கலாம். அர்த்த பத்மாசனா இல்லை பத்மாசனா இல்லை வஜ்ராசனா எதுல வேணாலும் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். கண்களை மூடிக்கலாம். ஒரு சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். மெதுவா கண்களை திறந்துக்கலாம். இது அப்பான வாயு முத்ரா. முத்திரைகள் செய்யும் போது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம நிறைய பகுதியில சொல்லியிருப்போம். எப்படி வேணாலும் இருந்து செய்யலாம். நின்றுகிட்டோ நடந்துட்டோ டிராவலிங்களோ இல்லை டிவி பார்க்கும் போதோ எப்படி வேணாலும் நீங்க உட்காந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உட்கார்ந்து பண்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னேன். சேர்ல கூட நீங்க உட்காரும் போது உங்களோட முதுகு தண்டை நேரா வச்சு நல்லா உள்ள தள்ளி உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி நீங்க முத்திரை வச்சுக்கிட்டே பண்ணலாம். இது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்ட்டுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா கொண்டு போய் கொடுக்கும். அதனால இந்த ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது இப்போ இன்னும் அடுத்தது பார்க்க போறோம். அபாய இருதய முத்ரா. 2வது முத்ரா. ஃபர்ஸ்ட் பண்ணது அப்பான வாயு முத்ரா. 2வது அபாய இருதய முத்ரா. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 கை இருக்குன்னா அந்த 2 கையை இப்போ இப்படி மாத்தி வச்சுக்கோங்க. இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட உள்ளங்கை இந்த கை இந்த பக்கம் பார்க்கணும், இந்த கை இந்த பக்கம் பார்க்கணும். இப்போ 2 சுண்டு விரலையும் இப்படி கோத்துக்கோங்க. 2 மோதிர விரலையும் இப்படி கோத்துக்கோங்க. பின்பக்கத்துல இருந்து பண்ணணும். அதே மாதிரி 2 நடு விரலையும் இப்படி கோத்துக்கோங்க. இப்போ ஆள்காட்டி விரலையும் இந்த கட்டை விரலையும் இப்படி சேர்த்து இப்படி வைக்க போறோம். அதே மாதிரி இந்த கையிலையும் இப்படி வைக்க போறோம். இது அபாய இருதய முத்ரா. எதுக்கு நான் திருப்பி அப்படியே உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு மைண்ட்ல அந்த பேர் நிக்கணுங்கிறதுக்காக நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ இது இப்படி வச்சுட்டு நம்மளோட இதயத்துக்கிட்ட இப்படி மார்பு பகுதியில இப்படி வைக்க போறோம். வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கலாம். முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். கண்களை மூடிக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். கண்களை மெதுவாக திறந்துக்கலாம். கைகளை தளர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட் பண்ணது 2 கைகளையும் தனித்தனியா பண்ணுவோம். இந்த முத்ரா 2மே சேர்த்து பண்றோம். இப்போ அடுத்தது பண்ண போறது நம்ம பிராண முத்ரா. பிராண முத்ரா எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 கையில பண்ணணும். நம்ம ஏற்கனவே பண்ணியிருப்போம். இப்போ நம்ம மறுபடியும் பண்ண போறோம். என்னன்னா, உங்களோட மோதிர விரல், சுண்டு விரல், அப்புறம் ஆள்காட்டி விரல் இந்த 3த்தையும் சேர்த்து வைக்க போறீங்க. இந்த 2 விரலையும் நீட்டி வைக்க போறோம். அதே மாதிரி இந்த கையில வைக்க போறோம். இது பிராண முத்ரா. எல்லாமே உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ்ல தான், அந்த நுனியில தான் நீங்க அப்படியே சேர்த்து வைக்கணும். வச்சுட்டு இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நீங்க மடியில வச்சுக்கலாம். அதே மாதிரி முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கலாம். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். இது பிராண முத்ரா. பிராண முத்ரா எல்லாருமே பண்ணலாம். இப்போ நான் இந்த முத்திரைகள் ஹார்ட்டுக்காக நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இது ஹார்ட்ல சர்ஜரி பண்ணியிருக்காங்களே அவங்களும் பண்ணலாம். பண்ணலன்னா வரத்துக்கு முன் காப்பதுக்கு எப்படி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்றோம். அந்த மாதிரி வரலனாலும் இப்போ நார்மல் பர்சன்ஸுமே இது பண்ணலாம். இது தப்பு கிடையாது. எல்லாருமே பண்ணலாம். குழந்தைங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு வயசு ஒரு 12 14 வயசு கழிச்சு அவங்களும் இந்த மாதிரி பண்ணலாம். எல்லாருக்குமே ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் முத்திரைகள் நம்ம பார்த்தோம் ஹார்ட் பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இப்படி பண்ணோம் இல்லையா, அபாய இருதய முத்ரா. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க மைண்டை நல்லா காம் பண்ணி தரும். நீங்க ரொம்ப கோவமா இருந்தீங்கன்னா இந்த கோபத்தை அப்படியே தளர்த்து பண்ணும். அதாவது மைண்ட் காம் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே கோபம் பண்ணும்.
கோவப்படும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப அதிகமா பேசும்போது என்ன ஆகும், பிபி வந்து ரைஸ் ஆகும். அதான் ரத்த கொதிப்பு அதிகமாகும். அது அதிகமாகறதுனால என்ன ஆகும், ஹார்ட்ல வந்து பிரச்சனைகள் வரும். இந்த மாரி ஒண்ணு விட்டு ஒண்ணு அப்படியே போட்டு போட்டு தான் அந்த வலி வந்துகிட்டே இருக்கும். இதுல வந்து இப்ப நெறைய வந்து பிரச்சனைகள் இருக்கு. பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சுகர் பேஷண்ட்ஸா இருந்தாலும் சரி, சுகர் பேஷண்ட்ஸ் இல்லாதவங்க இருந்தாலும் சரி, இப்பலாம் வந்து ரொம்ப வந்து இந்த பைபாஸ் சர்ஜரின்னு சொல்றாங்கல்ல, அதுலயே வந்து ரொம்ப வந்து இப்போ இதுவாயிடுச்சு. முன்னலாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வரைவாது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து அவ்வளோ இருக்காது. இப்போ யார பார்த்தாலும் பைபாஸ் சர்ஜரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நெறைய பேர் மாரி அந்த மாரி இருக்காங்க. வயசானவங்கள சொல்றேன். அந்த மாரிலாம் வருது. அதுலாம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ பிளம்பிங் சர்க்யூட் வந்து இப்போ ஒரு வீட்ல வந்து ஒரு பிளம்பிங் இது வந்து நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது மாரி வந்தா தான் அத வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ற மாரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து அப்படியே போயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்ச நாளைக்கு தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் மேக்கர் ஃபிக்ஸ் பண்ற மாரி வரும். இந்த மாரி நெறைய வந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் உஷாரா வந்து எல்லாமே வரதுக்கு முன் காப்புங்கிற மாரி எல்லாமே இந்த மாரி செஞ்சுக்கணும். முத்திரைகள் வந்து செஞ்சுக்கலாம். அதே மாரி டயட்டும் பார்க்கணும். வெறும் யோகாசனமும், ஆசனங்களும் இல்ல முத்திரைகள மட்டும் செஞ்சா மட்டும் பத்தாது. டயட்லயுமே கொஞ்சம் நல்லா எடுத்துக்கணும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸ் வந்து நெறைய வந்து எடுத்துக்கக்கூடாது. அந்த மாரி சாப்பிடும்போது என்னன்னா, ஆயில் கன்டென்ட் அதிகமா வந்து உங்களுக்கு போற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கோவப்படாம வச்சுக்கோங்க. இப்பலாம் வந்து சிச்சுவேஷன்ல வந்து எல்லாமே கொஞ்சம் எல்லாமே மாறி இருக்கு. எதுக்கு எடுத்தாலுமே வந்து ரொம்ப வந்து கோவப்படுற மாரி இருக்கு. மனச வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு, ரொம்ப இறுக வச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கேஷுவலா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கணும். சொல்றது ரொம்ப ஈஸி. பட் ஆனா அந்த மாரி இருக்கிறது தான் வந்து ரொம்பவே கஷ்டம். பட் இப்போ ஒரு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, அத அப்படியே முடிச்சுட்டு, அது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துட்டு, அத முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு நீங்க போணும். அதையே வந்ததே நீங்க யோசிச்சுட்டே மைண்டுக்குள்ளேயே வச்சு வச்சு என்ன ஆகும்னா, மன அழுத்தம் வரும். மன அழுத்தம் வர வர உங்களுக்கு என்னன்னா, ஹார்ட்டுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வீக்னஸ் ஆகும். கரெக்ட்டா வந்து பம்ப் ஆகாது. அந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. இந்த முத்திரைகள்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா போகும். கரெக்ட்டா உங்களுக்கு பம்ப் ஹார்ட் பண்ணி குடுக்கும். ஹார்ட் ரேட் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ 1 நிமிஷத்துக்கு இத்தன ஹார்ட் பீட் வரணும் அந்த மாரி இருக்கு. அதெல்லாம் வந்து கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி குடுக்கும். அதனால இந்த மாரி முத்திரைகள் நீங்க கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சொன்ன மாரி நீங்க வந்து கால் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நிக்கும்போது, நடக்கும்போது, உட்காரும்போது எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா நம்மளோட டைமுக்கு ஏத்த மாரி நீங்க தான் வந்து இத எடுத்துட்டு வந்து நீங்க செய்ற மாரி இருக்கும். இந்த முத்திரைகள் எல்லாமே வந்து நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.